நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புதிய முகம் powered by Hero Glamour. Co-presenting Paragon Solio. Co-sponsors Banjaras Green Trends, Roshan Bag Mall, Shankar Netralaya and Narasu Instant Coffee. இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ்ல இருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 வென்யூல நடக்க போகுது. சென்னை and மதுரை. இதுல வந்து ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஆடிஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல இருந்து மொத்தம் 8 பேர் தான் கனாக்கானம் காலங்கள் டீமுக்குள்ள வந்து வர போறாங்க. நாங்க வந்து லாஸ்ட் டைம் ஆடிஷன்ஸ் போது என்ன பண்ணீங்க? இதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே கியூல கடைசியில் நின்று கஷ்டப்பட்டு எந்த பெரிய திறமலாம் இல்ல அசால்ட்டா உள்ள வந்து இருக்கா சத்திரியம் தான் இன்னைக்கு முன்னாடி காத்தாடி சரி போறோம் நம்ம ரொம்ப பேசிட்டோம். இப்போ ஆடிஷன்ஸ்க்கு வந்திருக்க பீப்புள் எல்லாரையும் நம்ம போய் மீட் பண்ணலாம். ஓகே. கோயம்புத்தூர்ல மாஸ் என்ட்ரி. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களே உங்க வாய்ஸ்ல. மை டியர் டயானா. ஐயோ சரி அவங்க வாய்ஸ் மாதிரியே பேஸ்ல பெருசா பேசணும்ல. டயானா தானே? ஆமா. சரி இப்போ வந்து இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? ஒரு 1.5 hour. 1.5 hour வெயிட் பண்றீங்க. சாப்பிட்டீங்களா? இல்லப்பா. ஏன்னா அது உங்கள்ட்ட முக்கியமா கேட்கறேன். விடுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லப்பா. சாப்பிடல. சரி சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டா போச்சு. சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? கண்டிப்பா ஆடிஷனுக்காக வந்திருக்கோம். சரி இப்போ கனவு பாக்குறீங்களா? கண்டிப்பா பாருங்க. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அசோக் பிடிக்கும், காத்தாடி பிடிக்கும். நான் இருக்கேன்டா என் பேர்ல சொல்ல கூடாது. அப்படிலாம் இல்லைங்க, நிஜமாவே பிடிக்கும். அசோக் கனவு காலங்கள் அசோக் பால பிடிக்கும். போச்சு நீங்க அவன் மயக்கம் போட்டு விட போறான். சரி ஓகே. இப்போ வந்து நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணதா வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் பிளான்ல கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன். சரி அப்ப திடீர்னு சிச்சுவேஷன் தர பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்க வந்து ரெடியா வந்து 3 வருஷமா ரெடியா இருக்கன்றீங்க. சோ இது என்ன நிஷா என்ன கான்செப்ட்னா நவரசங்களையும் மூஞ்சில காணும். ஓகேவா? செம்ம காமெடி பாஸ். அதனால அது பண்றோம். இப்போ உங்களை உள்ள அந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏதோ பண்ண வேண்டியது. காமெடிக்கு வரும்ல. சரி நான் உங்களுக்கு அப்போ நீங்க டார்கெட் பண்ணிக்கிறது வந்து காமெடி பண்ணனும் தானா? கண்டிப்பா நம்மளலாம் இவங்கள மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்கல. அப்படி கிடையவே கிடையாது. ரைட் ஓகே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. என்னையே செலக்ட் பண்ணிருக்கும் போது என்னையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதான். டயனா இப்போ நவரசங்கள் டயனா. ரெடியா? நீங்க மைக் வச்சுங்க. சிரிப்பு. இதே சிரிப்பு. காட்டேரி சிரிப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் சிரிச்சதே காட்டேரி சிரிப்பு மாதிரி இருந்துச்சு. தேர்ட் சிரிச்சது பேய் சிரிப்பா இருந்துச்சு. சரியா? ரெடி? டயனா நீங்க கனாக்கானும் செலக்ட் ஆயிட்டீங்க. எஸ்! அடேங்கப்பா. ஏனிதான் போட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 ரெடி இருக்காப்னு நினைக்கிறேன். சரியா? சோ வந்து இப்போ போவோம். உங்க பேர் என்ன பாஸ்? ஹரிஷ் ராகவேந்திரா அந்த மாதிரிலாம் இல்ல. வேற ஹரிஷ். ஆனா பாக்க ஹரிஷ் ராகவேந்திரா மாதிரி தான் இருக்கீங்க. சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்கிலீஷ் ராப் சாங் பாட போறோம். ராப் சாங்னா அது ராப் சாங். சோ இப்போ நம்ம இங்கிலீஷ் ராப் சாங் கேட்க போறோம் from Harish the singer. come on புடிங்க மைக்க. Shawty had the apple bottom jeans, boots with the fur. The whole club was looking at her. She hit the floor. Next thing you know, Shawty got low. பிரமாதம். இது என்ன தெரியுதுன்னா பல பேர்த்து ஒரு லோலன்னு அலைய விட்டுருப்பாரு தெளிவா தெரியுது. என்ன அரசியல் அலைய விட்டாரு பாருங்க. ஆனா நீங்க அந்த செகண்ட் லிரிக்ஸ் பண்ணீங்கல்ல அதுல அந்த ஃப்ளோர் கொஞ்சம் நீங்க விடுங்க. சரி இப்போ இங்க கனாக்கானும் ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்கல்ல. எத்தனை வருஷமா ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எஸ். கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஹைட் ஆகுதா எப்படி?
என்னோட ஹைட்டா தான் இருக்கு ஹைட் தான் இருக்குது அடிச்சு பேசிக்கா உங்க ஹைட் என்ன அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் 6 feet 3 inches 6 feet 3 inches அப்ப வீட்ல பல்பு மாட்டுறது அந்த தோரண கட்டலாம் அசால்ட்டா பண்றீங்க அது மட்டும் இல்லப்பா ஃபேன் துடைக்கிறது சீலிங் அப்படியா? துடைக்கிறது எல்லா அப்படியே வேலையும் எட்டிடும்ல அப்ப யூஸ் பண்றாங்க உங்களை கண்டிப்பா சரி இப்போ இங்க உள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அதே மாதிரி லோ இதே லோ நம்ம இப்போ இருக்கிறது பஞ்சார ஜோன் நம்ம புதிய மூத்தோட ஒன் ஆஃப் த கோ ஸ்பான்சர் ஆமா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் காலையில இருந்து பயங்கர டயர்டா லைன்ல வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கணும் ஃபேஸ் ரொம்ப பொலிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பஞ்சாராஸ் கவுண்டர்ல வந்து நிறைய ஃபேஸ் வாஷ் ஜெல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதை அவங்க வந்து ஆடிஷன் போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா அப்படியே ஜட்ஜஸ் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு உள்ள போறாங்க நம்ம கண்டஸ் அங்க அழகா தெரியணும்னு இங்க பஞ்சார ஜோன் வச்சிருக்காங்க அப்படி அவசியம்னா நம்மளும் வாங்கி அது வந்து கண்டஸ்டன்ட் தான் உங்களுக்கு இல்ல சரிங்களா நீங்க ஆடிஷன்ஸ் பாருங்க என்ன நீ ஹீரோ மாதிரியே வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்ன ஹீரோ வண்டியில ஹீரோ மாதிரி தான் வண்டி ஓட்டுவாங்க நீ அனாவசியமா பேசுற நம்ம ஒரு பிரேக் போலாம் அப்படியா ஆமா பிரேக் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Warriors come out to play. It's all going down today. Heads up, it's do or die. You gotta kill to survive. Them are bringing blood tonight. Them are bringing blood tonight. But the rain tell me life's dying for pride. Ready, steady, warm on the cage. Boom, boom, boom. See my bully in a rage. வெல்கம் டு மெகாமார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். இந்த கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதில் நிறைய பேர் ஸ்பாட் ரிஜெக்ட் ஆனாங்க, நிறைய பேர் ஸ்பாட் செலக்ட் ஆனாங்க, நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தாங்க. இப்போ அவங்கலேருந்து ஒரு 50 பேர் மட்டும் இந்த ஹீரோ ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. இந்த ஹீரோ ஜோன் தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்க போது. ஏன்னா இதுல இருந்து வெறும் 8 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 8 பேர் மட்டும் தான் தி கிராண்ட் ஃபினாலேக்கு போக போறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் இவங்களை ஜட்ஜ் பண்ண வந்து போகிற நம்ம ஜட்ஜஸ் பற்றி சொல்லிடலாமா? எக்ஸாக்ட்லி. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது வந்து உன்னோட ஃபேவரட் அப்படியே பல்லெல்லாம் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுமே. அதான் தெரியும். அவங்கள பற்றி நானே வந்து சொல்லிடுறேன். அவங்க வந்து ரொம்ப அழகான டான்ஸர், எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து அப்படியே பின்னுவாங்க. லெட் வி வெல்கம் குயிலி மேடம். எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மேம் அவங்கள்ட்ட இருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல உடல் தோற்றம், திறமை, டெடிகேஷன், இது 3 இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக நிச்சயம் அவங்களுக்கு இருக்கு. சரி, செகண்ட் ஜட்ஜ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர், நல்ல காமெடியன், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும். லெட்ஸ் வெல்கம் பயாபுரி சார். வணக்கம். இப்போ நம்ம அடுத்த ஜட்ஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நீங்க தான் வெல்கம் பண்றீங்க. கண்டிப்பா. அடுத்த ஜட்ஜ் வந்து ஒரு செம்ம ஸ்டார், அவரு யூத் ஸ்டார், அவரு பல படங்கள் பண்ணியிருக்காரு, பல ஹிட் கொடுத்திருக்காரு. எனக்கு எஸ்பெஷலா ஒரு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். லெட்ஸ் வெல்கம் அசோக் சார்.
நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் கனா காணும் காலம் பார்த்துருக்கீங்க, ஏன்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க படம் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு. விஜய் டிவியில் வர ப்ரோக்ராம்ஸில் கனாகாலம் கலங்கள் வாஸ் ஒன் ப்ரோக்ராம் விச் இமீடியட்லி என்ன அட்டென்ஷனை கவர்ந்துச்சு. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்கூல் எபிசோட் டயத்துலேருந்து மேக்கிங்கே எனக்கு அப்போலேருந்து பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளி ஃபார் அ சீரியல் டெடிக்கேஷனாக சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சு, பேக்ரவுண்ட் ஒரு அவுட் ஃபோக்கஸில் வச்சு, ஷார்ட் டிவிஷன் பியூட்டிஃபுல்லாக 2 ஷார்ட்ஸ், ஒரு சினிமாவுக்கு என்ன மெனக்கெடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட் டிவிஷனை நரேட்டிவ் விஷுவலி பியூட்டிஃபுல்லாக சொன்ன ஒரு சீரியல் முதல்ல இம்ப்ரெஸ் ஆனது வாஸ் கனாகாலம் காலங்கள். ஐ விஷ் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இந்த ஹீரோ ஜோன்ல 50 கண்டெஸ்டன்ட்டும் ரெடியா இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்க, செத்தோம் நம்ம. ஸோ வில் வெல்கம் த ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் த ஹீரோ ஜோன். ஹலோ, என்னாச்சுடா உனக்கு? ஏன் நான் கால் பண்ண அட்டன் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணுறதில்ல? நான் பழசாய் போயிட்டேன்ல, செத்து போன்னு சொன்னேடா என் ஃபேஸ் பார்த்து. என் முகத்தை பற்றி எப்படிடா உனக்கு சொல்ல தோணுச்சு? நான் என்னடா பண்ண உன்னை? ஒரு பொண்ணை பார்த்துருனா என் அழகு என் காசு எல்லாம் பார்த்தாண்டா லவ் பண்ண. கட் பண்ணிடாத, கட் பண்ணிடாத, கட் பண்ணிட்டேடா. நான் என்ன பண்ணுறது? இங்கெங்கேயோ அவள் ட்ரக் வச்சுருந்தாளா? இங்கெங்கேயோ தானே வச்சுருந்தா, காணுமே காணுமே. இது எப்படி யூஸ் பண்ணுறது? ட்ரக் கிடைச்சிருச்சு. மருந்து செத்து போன்னு சொன்னல, இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அம்மா சாரிம்மா, சாரிம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் வந்து வையாபுரி சார் கிட்ட கேட்போம். பிரியதர்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஆரம்பமே அமர்க்கலப்படுத்திட்டீங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேடையில் இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த பிரேக்கிங் தி ஐஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்க. மைக்கை நல்லா யூஸ் பண்ணீங்க. நீங்கள் சொல்கிறப்ப உங்களோட ஆடிபிலிட்டி கிளியராக இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜை வேறு தெளிவாக யூஸ் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணீங்க. கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ரிசல்ட் கேட்டுருவோமா? லைட்டாக இமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கே சார். ரிசல்ட்ஸ் சொல்லிடுங்க. இப்போதைக்கு நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன். ஹலோ, சொல்லுதி, சொல்லு. ஏன் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணல? எக்ஸாமு. நீங்கள் மட்டும் எக்ஸாம்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க, நாங்கள் எக்ஸாம்னா ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூடான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். என்னடி பொண்ணுங்க கான்செப்ட்டு? சரி, ஓகே. எங்கே போயிட்டு இருக்க? கிண்டியா? உன் அப்பனை பற்றி பேசாத, சந்தோஷமான விஷயம் பேசும்போது உன் அப்பனை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க? சரி ஃபோனை வை. உங்கள் வாய்ஸும் அந்த பொண்ணு வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. எதிரில் பேசுனது யார், பையனா பொண்ணா? பையன்தான். அப்படியா? நல்லா இருக்கு வாய்ஸு, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. Sorry, you are rejected. Madam. Good morning, madam. I come from neighbor class. I hear you new English teacher. I know English. I walk English. I talk English. I dance English. What? You don't know dance English? Wait, I show you. This is Tamil dance. No, English dance. I show you step. Hold here. Put hand here. Dance. Okay, madam. I go see you next class. ஹலோ, சாரி டு இன்டரப்ட் ஹரீஷ். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு தோணுது பிரதர். என்ன காரணம்னா, ஒருத்தங்க மேடை ஏறினோடனே பல படங்கள் நடித்தவங்களுக்கு கைதட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸால் இங்கே உங்கள் ஆட்கள் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் கைதட்டினா கூட நான் வந்து இதையுமே இப்போ கண்ணை மூடிட்டு காதை பற்றிட்டு ரைட் அப்படின்னு டிக் போட்டுருவேன். இல்லை அப்படின்னா என் காது செவிடா போச்சா? ஓகே கண்ணா, உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம். அனைவருக்கும் வருத்தம் கலந்த வணக்கம். இதுவரை கிரிக்கெட் மேட்ச், அரசியல்வாதிக்கு பதவியேற்பு விழா. ஒரு நிமிஷம், உங்களோட திறமையை தான் நாங்கள் இங்கே சோதிக்க இருக்கிறோமே தவிர மேடை பேச்சு கிடையாது. இப்போ
இப்போ நீங்கள் தொடர முடியாது. ஓகேங்களா? ஆல்ரெடி 10 to 15 கண்டெஸ்ட் பார்த்தாங்க. அதில் பாதி பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க, இன்னும் சில பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் ஸ்பாட் செலக்ட் ஆகவே இல்லை. அதுலேருந்தே தெரியுது இந்த காம்படிஷன் வந்து எவ்வளோ டஃப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. கரெக்ட். ஸோ இனிமேல் ஃபர்தராக வர போகிறவங்க இன்னும் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஸ்டேஜை மிரட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். இப்போ நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் வந்து ரெடியா இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டுலாம். இவங்களை பத்தி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். உங்க ஊர் சொல்லுங்க, எந்த ஊர்? அரூர். அரூர்ல இருந்து 12 மணி நேரம் டிராவல் பண்ணி நேத்திக்கு நைட்டே வந்து இந்த காலேஜ்ல வந்து ஸ்டே பண்ணீங்களா? இங்கே ஸ்டே பண்ணி காலையில் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நாங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து வந்திருக்காங்க. அதுக்காகவே ஐ விஷ் யூ குட் லக். ஹலோ, யாருடி? என்னடி ப்ராப்ளம் உனக்கு? ரேகிங் பண்ணுறாங்கடி. உன்னைவா ரேகிங் பண்ணாங்க? எவடி ரேகிங் பண்ணது? நான் இருக்கிற காலேஜில் உன்னை ரேகிங் பண்ணுறாங்களா? யாருடி அது? இருடி, வந்துட்டேன். முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன், வரேன் இரு. வாடி. உன்னை நான் என்ன எதுக்காக உன்னை என்ன சேவிச்சிருக்கேன்? ஸ்டாப் ப்ளீஸ். ஒரே மூட்லேயே ட்ராவல் பண்ணுறீங்க, அதுலேருந்து விலகி வெரைட்டி பண்ணணும். நீங்கள் இந்த தொடரில் கண்டினியூ பண்ண முடியுமா? அம்மா, இப்போ நான் ஏன் அழுவுறேன்? நான் எதுக்கு அழுவணும்? அவசியம் இல்லை. அழமாட்டேன்டி. இப்போ சொல்கிறேன், எனக்கு நீ வேணாண்டி. நான் உன்னை லவ் பண்ணலடி. எனக்கு நீ வேணாண்டி. இனிமேட்டு ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது பாடத்தை மட்டும்தான் கவனிப்பேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். டீச்சர் பாடம் நடத்தும் போது பாடத்தை மட்டும் தான் பார்ப்பேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஜாலியாக வீட்டுக்கு போப்பேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்டி. பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் எனக்கு சிம்பு பண்ணுற மாதிரியே கொஞ்சம் தோணுது. நமக்கு உங்களோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தான் கணக்கானும் காலங்களில் நிற்கணும். ஸோ உங்களோட திறமை இன்னும் கேத்துக்குங்க. அண்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் ஐ விஷ் யூ பெட்டர் லக். ஒரு நிமிஷம் நில்லு. இந்த லெட்டரை நீ தான் என் மேலே போட்டியா? என்னது இது? லவ் லெட்டர். காலேஜுக்கு படிக்க வந்தியா, வேற எதுக்கு வந்தியா? என்னை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தோணுது? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைலில் ஹேண்ட்ஸமாக ஏஞ்சல் மாதிரி இருந்தால் உனக்கு லவ் பண்ணணும்னு தோணுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் என்னோட ஸ்டேஜுக்காவது நீ இருக்கியா? தினைக்கும் பஸ்ஸில் வர. நான் இதில் வரேன் தெரியுமா? எங்கள் அப்பாவோட காரில் வர. ஏசி பங்களா எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? ரொம்ப நன்றி. என்னென்னா தவறால இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு பட்டு புடவை கட்டி இல்லை சுடிதாரை போட்டு ஒரு நெக்கில் சிலஸ் போட்டு வர வேண்டியதானே? இல்லை வரும்போது கார்லையாவது ஸ்டேஜில் வந்து இறங்கியிருக்க வேண்டியதானே? ரிச்சை காமிக்கிறதுக்கு. ரிச்சு வாயில் தான் இருக்கே தவிர. இல்லை, அது கூட இல்லை. ஆஃப் வந்து அவங்க அந்த பக்கம் பார்த்து பேசுகிற திடீர்னு ஆடியன்ஸை பார்த்து பேசுனாங்க. இது எனக்கு கான்செப்டே புரியல. ஓகே, நோ ப்ராப்ளம் கண்ணா. இனிமே ஃபர்தராக வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் சக்ஸஸ் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வருஷம் தெரியுமா? 10 வருஷம். ஒரு நிமிஷம் இரு. 9 வருஷம் 4 மாதம். இட்ஸ் ஓகே, ரவுண்டாக பார்த்தா 10 வருஷம். 10 வருஷம் நான் அவன் கூடவே சுற்றிட்டு இருக்கேன். ஒரு நாள் தொட்டிருப்பேனா? தொட்டதே கிடையாது. நேற்று வந்து நீ தொழிட எனக்கு வர கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுற? இதில் உன் கையை காலை வெட்டி கூட அடங்க மாட்டேங்கிற. வெயிட் பண்ணு, யாராவது நான் பார்க்குறாங்கன்னு பார்க்குறேன். என்ன இத்தனை பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இவங்களாம் என்ன நினைப்பாங்க? நான் ஒரு லூஸ் நினைக்க மாட்டாங்க. போய் ஒரு கொசு கூட சண்டை போட்டு இருந்தா அது சரி. நீ அவனை தொட்டேங்கிறதுக்காக நான் கோவப்படுறேன்ல. நீ உன்னை பார்க்க எனக்கு கோவம் தான் வருது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு.
நீங்க வந்து வெளியே விசாரிச்சு நீங்க ஆர்ஜென்ட் உண்மை வெளியே வந்திருக்கு. ஆமா. ஆர்ஜே வல்லியா? ஆமாம். சரி நாங்க ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம், பண்றீங்களா? ஓகே. சரி இப்போ நம்ம ஜட்ஜஸ்ல வந்து அசோக் சார் இருக்கார்ல, ஆமாம். அவர் இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும். மாட்டிக்கிட்டார். நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், அழகா இருந்திருக்காங்க. அப்போ கூட அவங்களெல்லாம் திரும்பி பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்ததில்ல. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் உத்தெல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் உங்கள் வாய்ஸை கேட்டதுமே எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நான் உங்களை விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ஆர்ஜே அப்படிங்கிறதுனால உங்க வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் விரும்புறேன்றாங்க. இல்லைங்க, வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அப்புறம் கீரைப்பட்டு வெக்கப்பட்டு பேசினாங்களா, நம்ம டாஸ்க்கை மாற்றி இந்த சீர் விட்டுருக்கலாம். சரி ஒன்று கெட்டு போயிடலாம், நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க. சார் இப்போ நீங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்லை அழகாக பண்ணீங்க, அழகாக சொன்னீங்க. அது அழகாக தான் இருந்துச்சு. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், எனக்கு வாய்ஸ் மாடுலேஷன் இன் ஜென்ரல் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆர்ஜேன்னு எனக்கு தெரியல, வாஸ் நைஸ். செகண்ட்லி வென் ஐ சி யூ ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் வெல், நேரில் பார்க்குற ஒரு முகம் இருக்கும். இப்போ என் முகம்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீனில் பெட்டராக தெரியும் நேரில் பார்க்குறத விட. ஸோ யூ ஹாவ் அ யாவா, வெரி குட், தேங்க்ஸ். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஐ வுட் லைக் டு கீப் யூ பாசிட்டிவ்லி ஆன் த வெயிட்டிங் லிஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏண்டா அறிவு கட்டவனே, பகல் வெளிச்சம் பல்ல அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிற உனக்கு என்னடா இன்னும் தூக்கம்? லவ் பண்ணுறேன் மச்சி. ஏண்டா இந்த கர்மம் பிடிச்ச லவ் சொல்லி தொலைச்சாதான் என்னடா? ஏண்டா நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, லவ் சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்கடா. நான் சொல்ல மாட்டேன், என்ன சொல்கிறேன், முடியலடா மச்சா. நான் உங்களை வந்து வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கீங்க. என்ன லூசா? நான் என்ன லூசா? இல்லையே, நான் லூஸ் இல்லையே. ஒரு கால் டொக்காயிடுச்சு. டொக்கானா எதுவும் பண்ண முடியாதா? அண்ணா மாறிண்ணா, நீ வாண்ணா. என்ன பிச்சைக்காரங்கிறானா? பிச்சைக்காரனானா நான்? ஒரு கால் டொக்கானா பிச்சைக்காரனாண்ணா? சொல்லினேன். உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா ஒரு வேலை செய்யணும், அவ்வளோதான்டா. நீ பிச்சை எடுக்கக்கூடாது, அவ்வளோதான்டா. இருடா அண்ணா, ஏதாவது கொடுங்கண்ணா, ஊதுபத்தி அகரபத்தி ஏதோ கொடுங்கண்ணா. இந்தாடா, இதை முதல்ல விற்க ஆரம்பிடா. இதுக்கப்புறம் நீ விற்று படிப்படியாக உயர்ந்து வருவடா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. நான் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இருந்தானுங்கண்ணா. இனி நான் அப்படி கிடையாதுண்ணே. நான் விற்பனை. அண்ணா ஊதுபத்தி வாங்கிக்கண்ணா. அண்ணா ₹1 கிடைக்குண்ணா, வாங்கிக்கண்ணா. ஆக்சுவலி 2 ட்ராவல் போச்சு உங்களோட இந்த ஸ்கிரிப்டை பார்க்குறப்ப. ஒன்று ஜென்ரலி ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒரு கேரக்டர் இருக்கிறப்ப, அவன் போங்கடா டேய் நான் இருக்கேன்டா, ஒரு தெனாவட்டை விட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அவன் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஆரம்பிச்சிங்க, அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்தான். அதுக்கப்புறம் யூ டென்ட் டு கெட் அ லிட்டில் இமோஷனல். கையில் ஊதுபத்தி விற்கிறதுக்கு உங்கள் கைவசையாக ஒரு தொழில் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவன் வளர்றதுக்கு அந்த கிராஃப் மேலே ஏறணும்னு தோணுச்சு. பட் தென் அகைன் அவன் ஊதுபத்தி வாங்க யூனோ. அதுக்கப்புறம் பிச்சை கேட்குற மாதிரி ஊதுபத்தி விற்க தேவையில்லை. ஒரு கை கிடச்சிருச்சு அவனுக்கு, ஒரு தோலில் ஒருத்தன் கை வச்சுட்டா என்கரேஜ் பண்ணிட்டான். அங்கேருந்து ஹவு டஸ் ஹி கோ ஃபர்தர் யூனோ? ப்ராப்ளி அதுக்கு தட்ஸ் வேர் அப்பார்ட் ஃப்ரம் வி as ஆக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பட் டேலண்ட் இருக்குது, தட்ஸ் வை யூ ஆர் ஆன் த வெயிட்டிங் லிஸ்ட். இன்னொரு ஆம்லெட். ஐயோ நைனா வராரு. அம்மா ஆம்லெட் கேன்சல். The Oracle plus Java, and the Java plus is combined of the equal to Arrear equal to max 1 and max 2. ஏய் எந்திரா இங்கே வா. ஏண்டா காலேஜுக்கு போனவெல்லாம் பிளேஸ்மெண்ட் போயிருக்கான். போனவெல்லாம் ஒன்று பாஸுங்கிறான் இல்லை ஃபெயிலுங்கிறான். மூணாவதா நீ ஒன்று சொல்கிறியாடா? சொல்லுடா, என்ன பாஸா ஃபெயிலா? அப்பா எலிஜிபிளே இல்லைப்பா. என்னது எலிஜிபிளே இல்லையா? ஏண்டா நீ எல்லாம் எதுனா 10 லட்சம் காட்டி இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன்னா எலிஜிபிளே இல்லைங்கிற? அப்பா கொஞ்சம் பொறுமையா. என்னடா பொறுமை? உன் பொறுமையில் எருமை வந்து மேய நாய. என்னடா பண்ணுவேன்? எதுக்கு தான் நீ எலிஜிபிள் சொல்லுடா. அப்பா நான் விஜய் டிவி ஆடிஷனுக்கு எலிஜிபிள்ப்பா. அங்கே தான் சர்டிஃபிகேட்ஸ் கேட்க மாட்டாங்க, எவ்வளோ அரியர்னு சொல்ல மாட்டாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா ப்ளீஸ். குட் ஒன் வெரி குட். சோலோவாக கேரக்டர் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கூட when I could sense உங்களோட அம்மா கிச்சன்ல இருக்காங்க, I could sense உங்க அப்பா அங்க இருந்து வராரு, which is important. Very good. So here you are, Spot selected.
கோயம்புத்தூர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஸ்பாட் செட் ஆயிருக்கீங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அது உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து இப்போ வந்து எங்கள் அண்ணன் கூட இருக்கான், காலையிலேருந்து கூட இருக்கான். அவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஸ்டில் ஹீஸ் சிட்டிங் அட் த ரோ. அவர் தானே மெயின், கூப்பிடுங்க அவர் மேலே ஸ்டேஜ்க்கு ப்ளீஸ். என்னதான் வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணா. லாஸ்ட் நைட் 1 o'clock வரைக்கும் he was with me. ஒன்றும் இல்லை, அப்பா திட்டுறதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும்டா, ரொம்ப சக்ஸஸ் ஆயிடலான்னு சொன்னேன். சூப்பருங்க. அம்மாவோட ஆம்லேட்டையும் அப்பாவோட திட்டையும் வச்சு நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிருக்கீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஹீரோ ஜோனுக்கான ஃபர்ஸ்ட் ஹீரோ. அந்த கார்டை நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஸ்பாட் செலக்ட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் இனி எத்தனை ஹீரோ செலக்ட் ஆகும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். ஒருத்தர் ஸ்பாட் செலக்ட் ஆயிட்டாரு. அவங்களுக்கு போட்டியா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் வந்து வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. காலையில் 8 மணிக்கு இங்கே வந்து க்யூவில் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் நம்ம ஒய்ஃப் வந்து செலக்ட் ஆயிருக்கா, நான் செலக்ட் ஆகலை. இருந்தாலும் அதை பற்றி நான் வருத்தப்படலை. இவ செலக்ட் ஆயிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ ஸ்பாட் செலக்ட் ஆயிருக்கா, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வருவானுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. இப்போ வந்து இந்த ஆடிஷன்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. பிரவீனா வந்து ஒரு மேரிட் உமன். ஸோ நீங்கள் மேரேஜுக்கு அப்புறமும் வந்திருக்கீங்களே, யார் சப்போர்ட் இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு எல்லாமே என் மாமியாரும் என் ஹஸ்பண்ட் தான் என்னை இங்கே ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சது. வாவ், மாமியார் ஹஸ்பண்ட் தான் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிருக்காங்க. அவங்க தான் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்பவே சப்போர்ட். இதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய கைதறி கொடுத்தே ஆகணும். இப்போ எல்லாருமே தொடர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க விஜய் டிவியில். அதில் சரவணன், மீனாட்சி எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துருப்பீங்க. இதுவரையும் குயிலி மேம்க்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 100 பவுன் போட்டு சரவணன் கல்யாணம் பண்ண விஷயம். இது அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுதான் நான் இப்போ பண்ண போகிறது. மா என்னடி, நான் அம்மா சொன்ன மாதிரியே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டியா? இல்லைம்மா. ஊனா அந்த கல்யாண விஷயத்தையே இழுக்காதம்மா, உனக்கு அதை தவிர்த்து வேறு ஏதாவது தெரியுதா? என்னடி நம்ம வீட்டில் நடக்குது இப்போ? இல்லைம்மா, சரவணன் கல்யாணம் பண்ணால மீனாட்சியை, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அந்த 100 பவுனும் அவனே தாம்மா போட்டிருக்கான். அப்படியாடி சொல்கிறேன்? அவன் வரட்டும், நான் அதை கேட்டுறேன். இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணியா ஆகணும்டி. இது என்னது? அம்மா இது அப்பாவும் சேர்ந்து தாம்மா பண்ணியிருக்காரு. ஓ, உங்கள் அப்பாவும் சேர்ந்து தானா? சரி, எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம். என்னடா கல்யாண விஷயம் எடுத்ததே அப்பாவும் பையனும் ஒன்றாவே சுற்றி ஒன்றாவே வெளில வராங்கன்னு. கண்டிப்பாக இதை நான் கண்டுபிடிக்கிறேன்டி. வரட்டும், அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி. இப்போ இவங்க குயிலி மேம்மா நடிச்சிருக்காங்க. குயிலி மேம்மா நடிச்சாங்க, குயிலி மேம்கிட்டே கேட்டுருவோம். எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாதிரி இருந்ததா? நல்லா இருந்தது. நீங்கள் வந்து வேறு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறதுனால நீங்கள் இப்போ உடனே வேறு ஒரு கான்செப்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட். ரெடியா நீங்கள்? சூப்பர். கனாக்காலம் காணுங்கள் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணியாச்சு. உங்களை வீட்டுக்கார்ட்ட போய் சொல்கிறீங்க, சண்டை போடுறீங்க லிட்டரலாக. அவர் போகக்கூடாதுங்கிறார், சினிமாக்கோ டிவிக்கோ போகக்கூடாதுங்கிறார். இப்போ அவர்கிட்ட எப்படி சண்டை போடுவீங்க? சமாதானப்படுத்தி எப்படி இங்கே வருவீங்க? மாமா, நான் செலக்ட் ஆகிட்டேன். நான் சொன்ன மாதிரியே அத்தை ஃபுல்லாக இந்த விஜய் டிவி எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி என்னையும் பார்க்க போகிறாங்க. நான் இப்போ பார்க்கும்போது எனக்கே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இப்போ நான் என்ன பண்ணணும்? உன்னை யார் முதல்ல போக சொன்னாங்க? உன்னை யார் அங்கே முதல்ல போக சொன்னா? நான் சொன்னேன்னா எதுவுமே கேட்காம நீ போயிட்டு வந்து இவ்வளோ சந்தோஷமாக ஜங்கு புங்குன்னு ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? ஒரு அடக்கு ஒடுக்கமாக பொண்ணாக லட்சணமாக எல்லாத்தையும் கற்றுட்டு அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ ஒரு வேலைக்கு போகிற அப்படின்னா பரவாயில்ல. மாமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேன்னு அங்கே எவ்வளோ கூட இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதில் நான் செலக்ட் ஆகிருக்கேனே, அட்லீஸ்ட்
என்னைய கொஞ்சம் கங்க்ராஸ் பண்ணுங்க மாமா. இப்படி என்னைய டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ இருக்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் நிஜமாக நல்லா நடிச்சு காட்டுவேன். நம்ம அம்மா நம்ம 2 அம்மாவும் நம்ம பேரை என் பொண்ணு இப்படி நடிச்சிருக்கா, என் மருமக இப்படி நடிச்சு வந்திருக்கா, நான் தினைக்கும் பார்க்குற சீரியலாக வந்திருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறேன் மாமா. உன் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் சரியா? அதுவரையும் அம்மு என் ஜில்லு குட்டி நீ போக வேணாம். ஆனால் நான் இது இன்னும் 2 daysல சொல்லிடுவேன். ஓகே? What I like is generally impromptu acting, extempore, on the spot நம்ம ஒரு கான்செப்டை கொடுத்து யோசிக்கிறதுக்கு அதிகமாக டைம் கொடுக்காம ஒரு முழுமை பிகினிங் மிடில் எண்டு கொடுக்கறது இஸ் a big thing. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் இஸ் ஈவன் டுவர்ட்ஸ் தி எண்ட் முழுமையாக இவங்களும் கன்வின்ஸ் பண்ணலை, அவங்களும் ஒரு 2 days டைம் கொடுன்னு சொன்னாங்க. ஸோ there was despite being a good high energy இருந்தாலும் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ரியலிசமும் இருந்தது, கூட காமெடியும் கலந்துருந்தீங்க. Talented, wishing you all the best and we collectively spot select you. பிரவீனா, இது வந்து ஒரு பெரிய விஷயம் சரிங்களா? ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபீமேல் வந்து இமீடியட்டாக அப்படியே நீங்கள் ஸ்பாட் செட் ஆகிறீங்க. நீங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க? நான் என் மாமாக்கு தான். ஏன்னா அவ தான் ஃபர்ஸ்ட் அப்போ ஒன்று பண்ணலாமா? நீங்கள் எப்படி மாமாவை கூட்டிங்களோ அதே மாமாவை கூட்டிங்களா? மாமா ஓடி வருவாராம். சசி மாமா ப்ளீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணி ஒரு மீடியாவில் நடிக்க வச்சு இவ்வளோ ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சின்னதுலேருந்து இவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஸோ இவள் இன்ட்ரெஸ்ட் சின்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளோ என்கரேஜ் பண்ணி இந்த ஷோக்கு நான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் 2 பேரும் ஜோடியாக போய் அந்த சைன் பண்ண ஹீரோ கடை போய் வாங்கிக்கோங்க. ஹேமா 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 எங்க இருக்க? ஹேமா ஹேமா. ஏய் என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி ஒரு பதட்டம்? என்ன? ஏய் லூசு, 12thலயே நீ தாண்டி ஃபர்ஸ்ட் மார்க்கு, உன்னால முடியும்னு எவ்வளவு சொன்ன? நம்பினியா நீ? நம்பினியா? இப்ப பாரு, பண்ணிட்டியா? ஏய் ரியலா சொல்றியா? நம்பவே முடியலடா. சீரியஸ்லி செல்ல, நீ என் ஃப்ரெண்டுடி. உன் விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லணும்? பாரு, கண்டிப்பாக நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க். முதல்ல மெடிக்கே அப்ளை பண்ணு. நீ கண்டிப்பாக நல்லபடியாக மார்க் வாங்கி காலேஜில் சேரணும். ஏனாண்டா என்னால் முடியல. ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுற? உனக்கு என்ன ஆச்சு? ஏன்? ஊனம் உன் உடம்புல தான் இருக்குது, உன் உள்ளத்தில் இல்லைல்ல. உன்னால் சாதிக்க முடியும். நீ படிக்கிற. ஓகே கண்ணம்மா, நிறைய வெரைட்டி ஆஃப் டைலாக்ஸ் க்ரியேட் பண்ணி பேசியிருக்கேன். நல்ல சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸ்பாட் செலக்டட். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை அப்படி இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு என் ஹேமானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஹேண்டிகேப் கேர்ள்ஸ் அப்படின்னாவே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளாலையும் முடியும்னு அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்ணுன்றக்காகவே இந்த டீம் எடுத்தேன். புவனா 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 வந்துட்டியாடி? வா வந்து உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு. ஏய் ஹை சாக்லேட்டு. புவனா, என்ன நீ எப்பவுமே இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிற? எப்பவுமே என் கூடயே இருக்க. இப்பெல்லாம் ஏன்டி என்கிட்டயே வரதில்ல? எங்க போயிட்ட நீ? எங்க போயிட்ட? நீ எல்லாரும் செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க போனா. எங்க போயிட்ட நீ? சாரி ஐஸ்வர்யா, there was பிகினிங்கில் கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப கிளியர் கட்டாக கன்வே ஆகலை. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நான் உங்களை பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் அந்த ஜோதிகா மேம் பியூட்டிஃபுல்லாக சந்திரமுகியில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் முடி அப்படி சைடில் எடுத்து when you saw that, அதுதான் நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தான் ஏதோ. பட் இட் ஹேட் டு க்ரோ ஃப்ரம் தேர். அதுக்கப்புறம் இட் சடன்லி ட்ராப்ட்.
இட் சடன்லி ட்ராப்ட் when நீங்கள் புவனாட்ட டைரெக்டாக பின்ன பேச ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் தான் there was a confusion about whether you're looking at her directly or அந்த 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 சைக்காசிஸ்லேருந்து தாண்டி ஒரு வேளை ரியலிசம்க்கு வந்துட்டீங்கிற மாதிரி தோணுச்சு. கிளாரிட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல. ஓகே கண்ணம்மா. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் டைம். என்னை பார்த்தா அசிங்கமா இருக்கா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கடவுள் தானே பண்ணாரு. இப்படியெல்லாம் பண்ணி நான் அசிங்கப்படுத்தி பார்க்குறீங்க. நான் தப்பா பிறந்துட்டேனா? கடவுள் தப்பு. நீங்க எல்லாம் அழுக்க வச்சுட்டு ஏன் அழுக்குன்னு சொல்றீங்களா? போங்கடா, நீங்க தான்டா அழுக்கு. சே, என்னைக்காவது ஒரு இடத்துக்காச்சும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, எவ்வளவு கேவலமான ஜென்மம். நீங்க தான், நாங்க கிடையாது. டயானாவை நம்ம வந்து மார்னிங்கே மீட் பண்ணி நிறைய திறமை இருந்தது அவங்க கிட்ட. பயங்கரமா பாடினாங்க, ரொம்ப பயங்கர பப்ளியா இருப்பாங்க. ஏன்னா பேசிக்கா வந்து இப்போ உங்களுக்கு நிறைய தடலாம் இருக்கும்ல. இப்போ குண்டா இருக்கீங்க, நிறைய பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுவே நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்ன நீ குண்டா இருக்கீங்களா சொல்லியிருப்பாங்க. அதே நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நினச்சி வந்திருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலி வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு காரணம். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இல்லை இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெருமைப்பட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்பாட் செலக்டட். ஓகே. இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸும் நடந்திருக்கு இந்த மேடையில். வாட் ஐ எம் சேயிங் இஸ் நம்ம இங்கே ஒரு சீரியலுக்காக காஸ்டிங் பண்ணுறோம். ஓகே, there is சொல்ல முடியாது, மேபி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் காஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா அதை வெயிட் மைண்டில் வச்சு தான் உங்களை இது பண்ணணும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். சாரிப்பா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். போலாம்ப்பா. அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஸ்பீடாக போங்கப்பா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. நான் என்னன்னு வீட்டில் வந்து சொல்கிறேன். ஸ்பீடாக போங்க நீங்கள். அப்பாங்க முன்னாடி பாருங்க. அப்பப்பா, அப்பா 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 அப்பா, ஹலோ ஆம்புலன்ஸ். எல்என்டி பைபர்ஸில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா. அப்பா எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, என்னப்பா அப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒரு தகப்பன் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் நீ வச்சுருக்க. அந்த ஸ்பான்டேனியஸு தட்டுறது, ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது, அந்த பைக்கில் ஒரு வேரியேஷன் கொடுத்து திடீர்னு ஒரு ஷாக்கு விழுந்து பண்ணது, 3 வேரியேஷன்ஸ் நீ கொடுத்த. எல்லாம் வாட்ச் பண்ணோம். உன்னோட ரியாக்ஷன் இட் டச்ட் மீ. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஐ கேன் ஃபீல் சம்திங். ஏதோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணீங்க. நேச்சுரலாக எனக்கு அப்பா இல்லை, என் அம்மா மட்டும்தான். 8 இயர்ஸ் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்திருக்காங்க. எங்களோட ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. நானே, என் அப்பா, என் அம்மா, என் தம்பி தான். எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எங்கள் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதனால தான் நானே தைரியமாக நீ போயிட்டு வசமே அம்மா, நான் தைரியமாக இருக்கு, நீ போய் இதில் போய் மின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆல் தி பெஸ்ட், யுவர் ஸ்பாட் செலக்ட். நிஷா, இப்போ நம்ம ஹீரோ ஜோன்ல இருந்து 5th ஹீரோ செலக்ட் ஆயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 பேர் வந்து செலக்ட் பண்ணும். அதுல வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் அதுல இருந்து வர முடியும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ்ல நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். பிரேக்குக்கு முன்னாடி மொத்தம் 5 கண்டெஸ்டன்ட் செலக்ட் ஆயிருந்தாங்க. இன்னும் 3 கண்டெஸ்டன்ட் பாக்கி இருக்காங்க. அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க தெரியுமா? அவங்கள இருந்தா செலக்ட் பண்ண போறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் இப்போ பார்க்கலாமா?
நிஷா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து யார் செலக்ட் பண்ணியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி செலக்ட் ஆன ஹீரோஸ் ஸ்டேஜ் கூப்பிடலாம். ஓகேவா? கூப்பிடுங்க. சோ செலக்ட் ஆன ஹீரோஸ் ஆன் ஸ்டேஜ். Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the game over now. ஹீரோ ஜோனோட 5 ஹீரோஸ் அப்படி நம்ம கூட இருக்காங்க. ஆமா, இன்னும் 3 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். கரெக்ட், 3 பேர் செலக்ட் பண்ணோம். ஆனா கோயம்புத்தூர்ல பயங்கர எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கனால அவங்களால கட்டுப்படுத்த முடியாம 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 4 பேர் செலக்ட் 4 பேர். ரிசல்ட் உங்க கையில இருக்கு. ரிசல்ட் என் கையில இருக்கு. 4 more heroes from கோயம்புத்தூர். பிரியதர்ஷினி, அருண், ஆனந்தி. So the last contestant, Hare. So இதுதான் கோயம்புத்தூரோட ஹீரோஸ். இதே மாதிரி பயங்கர பரபரப்பான ஹீரோஸ் தேடி நம்ம வேற ஊர்ல புது பொலிவோட புது கெட்டப்ல நம்ம வேற ஊர்ல மீட் பண்ணலாம். Until then, this is Nisha and Chatri signing off in Mega Mart வழங்கும் புதிய முகம் powered by Hero Glamour.